இப்படிப்பட்ட அவல ஆட்சி தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, 2021 திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கை இப்பொழுது முதலமைச்சர் சொல்லுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 98% அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக. அப்படி அறிவிச்சு நிறைவேற்றிருக்காங்களா? அத்தனை பொய் தானே. 100 நாள் வேலை திட்டம் 150 நாளா உயர்த்திருக்காங்க. உயர்த்தினாங்களாமா? அதே போல கல்விகளை ரத்து பண்ணிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் உயர்த்தி குறைச்சாங்களா? அதே போல கூட்டுறவுத்துறையில் ரேஷன் கார்டுக்கு கூடுதல் சக்கரை கொடுத்தாங்களா? ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு பச்சை பொய்யை சொல்லி இருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சர். இன்றைக்கு 98% அறிவிப்புகள் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவிக்கப்பட்டது நிறைவேற்றப்பட்டதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க.